தாய் வீடு செப்டம்பர் 2025. 11 வயதினருக்கும் உங்களுக்கும் இடையே பாகம் 5. உதவுவதற்கான வழிகாட்டல்கள். எழுதியவர் SK விக்னேஸ்வரன். வாசிப்பவர் அரசி விக்னேஸ்வரன். சோளங்களை மிதிக்காதீர்கள். ஒவ்வொரு 11 வயதினரிடமும் சில குறைபாடுகள் உள்ளன. அத்தகைய குறைபாடுகளை உலகம் பொதுவாக கவனிக்கிறது, கிண்டல் செய்கிறது, கேலிக்குள்ளாக்குகிறது. அந்த 11 வயதினர் உயரத்தில் சிறியவராக இருந்தால் அவர் கட்டை, புழுக்கை, இறால் அல்லது குட்டை என்று அழைக்கப்படுவார். ஒல்லியாகவும் உயரமாகவும் இருந்தால் அவர் பயற்றங்காய், நெடுவல் அல்லது கொக்கை தடி என்றும், அவர் கொழுப்பாக இருந்தால் குண்டு அல்லது தொக்கை அல்லது உருளை என்று பெயரிடப்படுவார். அவர் பலவீனமாக இருந்தால், அவர் ஒரு ஆணாக இருந்து பலவீனமாகவும் இருந்தால் பெட்டை, சிசி, அம்மா பிள்ளை அல்லது கோழி குஞ்சு என்று அழைக்கப்படலாம். இளம் 11 வயதினர்கள் இவை பற்றி அலட்சியமாக இருப்பதாக நடித்தாலும் கூட இது போன்ற பட்டப்பெயர்களால் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள். பெற்றோர்கள் தங்கள் 11 வயதினரை பகுடிக்கு கூட கேலி செய்யாமல் இருப்பது நல்லது. பெற்றோரிடமிருந்து வரும் அவமானம் ஆழமானதாகவும் நீண்ட காலம் நீடிக்கும் ஒன்றாகவும் இருக்கும். சில வேளை அதனால் வரும் தாக்கம் நிரந்தரமானதாக மாறிவிடவும் கூடும். 11 வயதினர் தங்கள் குழந்தை பருவத்தை நினைவுபடுத்துவதை வெறுக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கும் குழந்தை பருவத்துக்கும் இடையில் ஒரு இடைவெளியை வைத்திருக்க விரும்புகிறார்கள். அவர்கள் தாம் பெரியவர்களாக கருதப்பட வேண்டும் என விரும்புகிறார்கள். பெற்றார்கள் இந்த விருப்பத்தை ஆதரிக்க வேண்டும். நாம் 11 வயதினர் முன்னிலையில் அவரது குழந்தை பருவத்தை பற்றி நினைவுபடுத்துவதையோ அல்லது ஒரு வயதில் நிர்வாணமாக எடுக்கப்பட்ட அவரது புகைப்படங்களை காண்பிப்பதையோ தவிர்க்க வேண்டும். எங்களது எல்லா விதமான தொடர்பாடல்களும் பாராட்டு, விமர்சனம், வெகுமதி அல்லது கண்டிப்பு என்று எல்லாமே சம்பந்தப்பட்டிருப்பதெல்லாம் வயதுக்கு வந்த இளைஞர்களுக்குரியது ஆனதே தவிர 11 வயதினருக்கானதல்ல என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். தங்கியிருப்பதற்கு அழைக்காதீர்கள். வளரிளமை பருவத்தில் இன்னொருவரில் தங்கியிருத்தல் என்ற நிலை விரோத மனப்பான்மையை உருவாக்குகிறது. பிள்ளைகள் தம்மில் தங்கியிருத்தலை வலியுறுத்தும் பெற்றோர்கள் தம்மை அறியாமலே தவிர்க்க முடியாமல் அவர்களது வெறுப்புக்கு உள்ளாகிறார்கள். 11 வயதினர் சுதந்திரத்தை விரும்புகிறார்கள். நாம் அவர்களை எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னிறைவு அடைய செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் நம் மீது நன்மதிப்புகளை கொண்டிருப்பர். அறிவார்ந்த பெற்றோர்கள் தமது 11 வயதினரிடமிருந்து தம்மை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைக்கு மாறிக்கொள்கிறார்கள். அவர்களது வளர்ச்சியின் போக்கை ஒரு வகை அனுதாபத்துடன் அவதானிக்கின்றார்கள். ஆனால் அடிக்கடி தம்முள் தலையிட வேண்டும் என எழும் விருப்பங்களை கட்டுப்படுத்திக் கொள்கின்றார்கள். அக்கறையும் மரியாதையும் காரணமாக முடிந்தவரை தமது 11 வயதினரை தங்கள் சொந்த தேர்வுகளை செய்யவும் தங்கள் சொந்த சக்திகளை பயன்படுத்தவும் அவர்கள் அனுமதிக்கின்றார்கள். அவரது மொழியில் வேண்டுமென்றே சுதந்திரத்தை ஊக்குவிக்கும் அறிக்கைகள் தெளிவாக்கப்படுகின்றன. தேர்வு உங்களுடையது. அதை பற்றி நீங்கள் முடிவு செய்யுங்கள். நீங்கள் விரும்பினால் அது உங்கள் முடிவு. நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தாலும் எனக்கு பரவாயில்லை. ஒரு பெற்றோரின் ஆம் என்ற சொல் ஒரு சிறு குழந்தைக்கும் கூட மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் ஒரு 11 வயதினருக்கு தனது வாழ்க்கையை பாதிக்கும் விஷயங்களில் முடிவெடுப்பதில் அது பற்றிய கருத்தை தெரிவிக்கும் இன்னொரு குரலும் தெரிவுக்கான வாய்ப்புகள் பற்றிய தெரிவும் தேவைப்படும். இத்தகைய ஒரு நிலையில் வழங்கப்படக்கூடிய மரியாதைக்குரிய பதிலுக்கான ஒரு எடுத்துக்காட்டு இது. எனது 16 வயது மகள் ஒரு ஆண் நண்பருடன் தனது பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்க திட்டமிட்டாள் என்று என்னிடம் சொன்னாள். அவளுடைய திட்டத்தை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்பதை அவள் அறிய விரும்பினாள். சரியான முடிவு எடுக்கும் உங்கள் திறமையில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று நான் சொன்னேன். என் மகள் திருப்தி அடைந்தது போல் தோன்றியது. அவள் கருணையுடன் கூடிய குரலில் நன்றி அம்மா என்றாள். உண்மைகளை சரி செய்ய அவசரப்படாதீர்கள். 11 வயதினர்கள் பெரும்பாலும் திருத்தங்களுக்கு பிடிவாதமாக பதிலளிப்பார்கள். அவர்கள் அணுக முடியாதவர்களாகவும் கற்பிக்க முடியாதவர்களாகவும் யாராலும் பாதிக்கப்படவோ அல்லது எதற்கும் கட்டாயப்படுத்தவோ கூடாது என்பதில் உறுதியாகவும் இருக்கிறார்கள். ஒரு 11 வயதினர் கூறினார், தவறாக இருப்பதிலும் நடப்பதிலும் ஒரு வகை திருப்தி இருக்கவே செய்கிறது. அது நல்ல பிள்ளையாக இருக்கும் ஒருவருக்கும் ஒருபோதும் தெரிய வரப்போவதில்லை. மற்றொரு 11 வயதினர் கூறினார், என் தந்தை சொல்வது சரி என்று எனக்கு தெரியும். ஆனால் சில சமயங்களில் அவர் தவறு செய்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மேலும் சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கும் நிலையில் உள்ள ஒரு 11 வயதினர் கூறினார், என் தந்தை தனக்கேயான தனி வழியில் முன்னேறி கொண்டிருக்கும் இயல்புள்ள ஒருவர். அவரை ஒரு பிறவி செயல்பாட்டாளர் என்று சொல்லலாம். ஆனால் நான் என் சொந்த வழியில் எனது விஷயங்களை செய்வதை பார்க்க அவருக்கு சகிக்க முடியாமல் இருக்கிறது.
அவருக்கு எப்போதும் தனக்கென்று சொந்தமான சிறந்த வழி இருக்கவே செய்கிறது. ஆனால் எனது செயல்கள் மீது அவர் செய்ய வரும் திருத்தங்கள் என் மனதில் வெறுப்பு ஊசிகளால் பச்சை குத்தப்படுவதைப் போன்று எரிச்சல் தருவதாக நான் உணர்கிறேன். என் தந்தையின் அறிவுரை எனக்கு பிடிக்கவில்லை. நான் என் சொந்த தவறுகளை செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். கசப்பான வார்த்தைகளை உமிழும் நாக்கு கொண்ட பெற்றோரால் உண்மைகளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை கற்பிக்க முடியாது. குடும்ப உறவுகளில் இரக்கமற்ற உண்மை, அது உண்மையாக இருப்பதன் காரணமாகவே குடும்ப உறவுகளை சிதைவுக்கு கொண்டு வரும் அளவுக்கு மோசமான ஆயுதமாகி விடுவதுண்டு. புரிந்துணர்வுடன் அணுகப்படாத உண்மை பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான அன்பை அழித்துவிடக்கூடும். சில பெற்றோர்கள் தாங்கள் எப்படி, எங்கே, ஏன் சரியாக சொன்னார்கள் என்பதை நிரூபிக்க மிகவும் கடினமாக முயற்சி செய்கிறார்கள். இந்த அணுகுமுறை கசப்பையும் ஏமாற்றத்தையும் மட்டுமே தருகிறது. மனப்பான்மைகள் விரோதமாக இருக்கும் போது உண்மைகளால் எதையும் சாதிக்க முடிவதில்லை. அவர்களது அந்தரங்கத்தை மீறாதீர்கள். 11 வயதினர்களுக்கும் அவர்களுக்கென்றே உரிய தனிப்பட்ட அந்தரங்கம் இருப்பது அவசியம். அது அவர்களுக்கு ஒரு சொந்த வாழ்க்கையை வாழ அனுமதிக்கிறது. அவர்களுக்கு தனி உரிமை வழங்குவதன் மூலம் நாங்கள் அதற்கு மரியாதை காட்டுகிறோம். அவர்கள் எங்களிடமிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளவும் வளரவும் நாங்கள் உதவுகிறோம். சில பெற்றோர்கள் அதிகமாக அவர்களை உற்று நோக்குகிறார்கள். அவர்கள் தங்கள் 11 வயதினரின் அஞ்சல்களை படித்து அவர்களின் தொலைபேசி அழைப்புகளை ஒட்டு கேட்கிறார்கள். இத்தகைய மீறல்கள் நிரந்தர வெறுப்பை ஏற்படுத்தக்கூடும். 11 வயதினர் தாம் ஏமாற்றப்பட்டதாகவும் கோபமூட்டப்பட்டதாகவும் உணர்கிறார்கள். அவர்களின் பார்வையில் தமது தனிப்பட்ட விடயங்களின் மீதான அத்துமீறல் ஒரு நேர்மையற்ற குற்றச்செயலாகும். ஒரு பெண் சொன்னது போல், பெற்றோருக்கான தமது உரிமையை தவறாக பயன்படுத்தியதற்காக நான் என் அம்மா மீது வழக்கு தொடரப் போகிறேன். அவள் என் மேசையை திறந்து என் நாட்குறிப்பு ஏடுகளை படித்தாள். ஒரு 16 வயது இளைஞன் கூறிய புகார் இப்படி இருந்தது: என் அம்மாவுக்கு என் மீது எந்தவித மரியாதையும் இல்லை. அவள் என் தனி உரிமையை ஆக்கிரமித்து என் சிவில் உரிமைகளை மீறுகிறாள். அவளின் அறைக்குள் வந்து என் மேசை லாட்சிகளை மறுசீரமைக்கிறாள். அவளால் தன்னால் ஒழுங்கீனத்தை பொறுத்து கொள்ள முடியாது என்று கூறுகிறாள். அவள் தன் சொந்த அறையை சுத்தம் செய்வதோடு நிறுத்தி கொண்டு என்னை தனியாக விட்டுவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவள் சுத்தம் செய்தவுடனே நான் வேண்டுமென்றே சுத்தம் செய்யப்பட்ட என் மேசையை குழப்புகிறேன். ஆனால் அம்மா ஒருபோதும் இதை விளங்கிக் கொள்ள மாட்டாள். சில 11 வயதினர் தம் பெற்றோர் தம்முடைய சமூக வாழ்க்கையில் மிகுந்த ஆர்வத்தோடு தலையீடு செய்வதாக குற்றம் சாட்டுகின்றனர். 17 வயது பெர்னிஷ் கசப்புடன் பேசுகிறார். என் காதலன் வருவதற்கு முன்பே என் அம்மா தானும் உடை மாற்றிக்கொள்கிறார். நான் தயாராகும் போது அவள் அவனுடன் கிசுகிசுக்கிறாள். அவள் நாங்கள் காரில் ஏறும் வரைக்கும் எங்களுடன் நடந்து வருகிறாள். நான் திரும்பி வரும்போது அவள் ஒரு வகை விடுப்பு ஆர்வத்துடன் எனக்காக காத்திருப்பதை காண்கிறேன். அவள் நடந்த எல்லா விஷயங்களையும் அறிய விரும்புகிறாள். அவன் என்ன சொன்னான், நான் என்ன சொன்னேன், அவன் அதை எப்படி எதிர்கொண்டான், நான் அதற்கு எப்படிப்பட்ட எதிர்வினையை செய்தேன், நான் எப்போது எப்படி உணர்கிறேன், அவன் எவ்வளவு பணம் செலவழித்தான், அவனின் எதிர்கால திட்டங்கள் என்ன. எனது வாழ்க்கையே ஒரு திறந்த புத்தகம் போலாகி விடுகிறது. அதன் ஒவ்வொரு பக்கங்களும் ஒரு பகிரங்க அறிவிப்பு. அம்மா தான் ஒரு நண்பி போல இருக்க முயல்கிறாள். அவளது உணர்வுகளை நோகடிக்க நான் விரும்பவில்லை. ஆனால் எனக்கு ஒரு 40 வயசு சிநேகிதி தேவையில்லை. நான் எனக்கென்று சில தனிப்பட்டதும் இரகசியமானதுமான பக்கங்களை கொண்டிருக்க விரும்புகிறேன். ஒருவருக்கே உரிய தமக்கேயான தனிப்பட்ட உணர்வுகளை இரகசியமாக கொண்டிருப்பதை மதிப்பது பெற்றோர்களுக்கு மிகவும் கடினமானதாக இருக்கிறது. அவர்கள் நெருக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் விரும்புகிறார்கள். அவர்களிடம் நல்லெண்ணம் இருந்த போதிலும் அவர்கள் செய்வதெல்லாம் பிள்ளைகளின் உலகத்துக்குள் அத்துமீறி நுழைவதாகவே அமைகிறது. அத்தகைய நடவடிக்கைகள் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான பரஸ்பர மரியாதையை வளர்க்காது. மரியாதை செழிக்க பெற்றோருக்கும் 11 வயதினருக்கும் இடையில் சிறிது தூரம் அல்லது இடைவெளி பேணப்பட வேண்டும். அவர்கள் ஒன்றாக நிற்க முடியும், ஆனால் மிக நெருக்கமாக இல்லை. மரியாதை என்பது நம் 11 வயதினரை ஒரு தனித்துவமான தனிப்பட்ட நபராக, நம்மிடமிருந்து விலகி இருக்கும் நபராக உணர்தலை உள்ளடக்கிய ஒன்று. இறுதி பகுப்பாய்வில் பெற்றோரோ 11 வயதினரோ ஒருவருக்கொருவர் சொந்தமானவர்கள் அல்ல. ஒவ்வொருவரும் தத்தமக்கு சொந்தமானவர்களே. பிடிப்புகளையும் பிரசங்கங்களையும் தவிருங்கள். 15 வயது மே கூறுகிறார்: என்னால் அம்மாவிடம் பேச முடியாது. அவள் அதிகமாக கவலைப்படுகிறாள். எனக்கு உதவுவதற்கு பதிலாக அவள் கஷ்டப்படத் தொடங்குகிறாள். அவள் கண்ணீர்கள் கண்ணீரால் நிரம்புகின்றன. அவள் முகம் கூறுகிறது, ஐயோ பாவம், அது உன்னை காயப்படுத்துவதை விட என்னை அதிகமாக பாதிக்கிறது என்று. அப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இரத்தத்தை பார்த்து ஒரு வைத்தியர் மயக்கம் அடைவது பரிதாபமா? அதுதான் என் அம்மா.
உதவியாக இருக்க நாம் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் குழந்தையின் மனநிலையையும் உணர்வுகளையும் அதனால் பாதிக்கப்படாமல் இருக்கும் வகையில் அதற்கு உண்மையாக பதிலளிக்கும் திறனை நாம் எம்முள் வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் 11 வயதினரிடம் கோபம், பயம், குழப்பம் என்பவற்றை சமாளிக்க உதவ வேண்டும். அதற்கு நாமும் கோபப்படாமலும் பயந்து குழப்பமடையாமலும் இருக்க வேண்டும். நான் உங்கள் வயதில் இருந்த போது என்ற சொற்றொடருடன் நாம் தொடங்கும் போது 11 வயதினருக்கு உடனடியாக காது கேட்காமல் போய்விடும். அவர்கள் கேட்காமல் இருப்பதன் மூலம் நமது ஒழுக்க நெறி சார்ந்த விளக்க உரைகளுக்கு எதிராக தங்களை தற்காத்துக் கொள்கிறார்கள். ஒப்பிட்டு பார்ப்பதன் மூலம் நாம் எவ்வளவு நல்லவர்கள், தாம் எவ்வளவு மோசமானவர்கள் என்பதை கேட்க அவர்கள் விரும்புவதில்லை. அவர்கள் நம்மை கேட்டாலும் நாம் மிகவும் கடின உழைப்பாளிகள், விவேகம் உள்ளவர்கள், புத்திசாலிகள், சிக்கனமானவர்கள், நல்ல நடத்தை கொண்டவர்கள் என்று அவர்கள் நம்ப போவதில்லை. உண்மையில் நாங்கள் எப்போதாவது இளமையாக இருந்தோமா என்று கற்பனை செய்வது அவர்களுக்கு சிரமமாகவே இருக்கும். நன்றி.